நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் யாருமே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல? ஆஹா, சும்மா ஆக்டிங் அள்ளுது. நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மா இன்னும் சாவலப்பா. சூசன் ரூபத்துல இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேக்குறேன்ல, யாராவது பதில் சொல்லுங்க. உங்க போனுக்கு ட்ரை பண்ணோம், ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. டேவிட் என்கிட்ட ஒரு நாளைக்கு 5 தடவை பேசினாரு. விஸ்வநாதன் பேசினாரு. நம்ம அட்மின்ல இருந்து அடிச்சாங்க. கிரெடிட் கார்டு, இன்சூரன்ஸ், லோன், இப்படி எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த ட்விஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஒரு வாரத்துல நீ எனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண? ஒரு 3-4 தடவை. விஷ்ணு நீ? ஒரு 2 டைம்ஸ். கார்த்திக் நீ? ஒரு 10 வாட்டி பண்ணிருப்பேன். என்ன பதில் வந்துச்சு? ஒரு 2 வாட்டி ரிங் போச்சு, மற்ற வாட்டி எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஆனா ராஜி மட்டும் எனக்கு ஒரு தடவை கூட ஃபோன் ட்ரை பண்ணல. இந்த கணக்கு வழக்கெல்லாம் எதுக்குன்னு தெரியலையே. நீங்க யாருமே எனக்கு ஜெனரலா ஃபோன் பண்ணணும்னு நினைக்கல. நீங்க எல்லாருமே நான் ராஜியை மாட்டி விட்டதுக்காக லீவ் போட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பு பண்ண நினைச்சிட்டீங்க. சும்மா 2 தடவை போனுக்கு ட்ரை பண்ணீங்க, நான் எடுக்கலனதும் அப்படிதானே முடிவு பண்ணிட்டீங்கல்ல? கரெக்ட்? இல்ல சூசன், இதுதான் உண்மை. யாரும் என்கிட்ட நடிக்கலாம் வேண்டாம். நான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்கேன். ஒருத்தர் கூட என்ன வந்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணல. ஆஹா, சைஸா போடுறாயா அருவால. நான் ராஜியை வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைச்சா அதை என்னால நேராவே பண்ண முடியும். எப்பவோ பண்ணிருக்க முடியும். நான் எதுக்கு இப்படி ஒரு பொறுப்பு அவளுக்கு கொடுத்து அவளை சொதப்ப வச்சு அவளை விஸ்வநாதன் சார் வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணணும்? அதை நான் நேரடியாவே பண்ணலாமே. ஓகே, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இனி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் நல்லவ, அது ஏன் மனசாட்சிக்கு தெரியும். அதை நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ராஜி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிளைண்ட் விசிட்ட முழுசா ஹேண்டில் பண்ணா அவளுக்கு நம்பிக்கை வரும். அவளை பத்தி 4 பேர் நல்ல விதமா பேசுவாங்கன்னு தான் நான் இதெல்லாம் யோசிச்சு பண்ணேன். ஆனா நீங்க என்னடானா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. போகட்டும், பாக்குற ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாம பண்றதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த கிளைண்ட் விசிட்ட நானே ஹேண்டில் பண்றேன். கிளைண்ட் வரப்போ நானே இதை பிரசன்ட் பண்றேன். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன். இப்ப நம்புவீங்கல்ல? கார்த்தியை நான் காதலிச்சேன், இப்பவும் காதலிக்கிறேன். அவனுக்கு ராஜியை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் மனசார அவங்க காதலுக்கு குறுக்க வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேலையும் காதலையும் போட்டு குழப்பிக்கிற ஆளு நான் கிடையாது. வேணும்னா தாராளமா ராஜியும் கார்த்திக்கும் வேற டீமுக்கு மாறிக்கலாம். ஏன் லக்ஷ்மி, விஷ்ணு, மொத்தமா நீங்க எல்லாருமே வேற ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். அது உங்க இஷ்டம். சரி, உங்க ஃப்ரெண்ட பயப்படாம இருக்க சொல்லுங்க. கிளைண்ட் விசிட்டால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை நான் பாத்துக்கிறேன். இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். நிஜமா எனக்கு உடம்பு முடியல. இருந்தாலும் என் மேல இப்படி ஒரு பழி வந்ததுக்கு அப்புறம் நான் லீவ் போட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா அது உண்மையாயிடும். அதனாலதான் லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். சூசன், எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நீங்க எல்லாரும் போகலாம்.
குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ. என்னையா? ஒன்னதான். இது என்ன? என்ன? இது நீ வச்சது இல்லையா? இல்லையே. யார் இங்க வச்சது? தெரியல. நீ தான் இங்க கொண்டு வந்து வச்சியா? ஆமா. இது என்ன? உங்க கையில தான் இருக்கு. பிரிச்சு பார்த்தா என்னன்னு தெரிய போகுது. என்ன விளையாட்டு இது? ஒரு gift கொடுக்கறது தப்பா? பிரிச்சு பாருங்க. என்ன இது? இதுக்கப்புறமும் இது என்னன்னு கேட்டா நான் என்னங்க சொல்றது? வாட்சுங்க. நான் உன்னை கேட்டனா? இது ஒரு gift, அவ்வளவுதான். இப்போ எதுக்கு gift கொடுக்குற? நான் கையில கட்டிங்க வாட்ச் சரியில்லைன்னு குத்தி காட்டுறியா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற? உன் பணக்கார திமிர காட்டுறியா? என் ஃபோன் சரியில்லை, என் வாட்ச் சரியில்லை, நான் போடுற ட்ரெஸ் சரியில்லைன்னு யோசிக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வாட்சை கொண்டு வந்து கொடுத்த? சொல்லு. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த வாட்சை கொண்டு வந்து கொடுத்த? என்ன அக்கேஷன்? இன்னைக்கு உங்களோட பர்த்டே. இந்த ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான். வேலைக்கு சேர்ந்த 5 நாள்ல என்னோட வேலையை ரெகக்னைஸ் பண்ணி ஆபீஸ்ல எல்லாருக்கும் மேல் போட்ட ஆளும் நீங்க தான். உங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்றேன். உங்க பர்த்டேக்கு gift கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? நிஜமாவே உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கும். உங்களை அவமானப்படுத்தணும்லாம் நான் எப்பவும் நினைச்சதே இல்ல. நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. என் பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? Facebookல பார்த்தேன். உங்க பிறந்த நாள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறத விட உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஆனா மறந்துட்டேன். பிறந்த நாள் ஞாபகம் இருக்கணும்னா யாருன்னா விஷ் பண்ணணும். எனக்கு விஷ் பண்ணக்கூடிய என் 2 ஃப்ரெண்ட்ஸும் நேற்று நைட்டு எனக்கு விஷ் பண்ணல. பால் பாயசம் வச்சு தர எங்கள் அம்மாவுக்கும் ஞாபகம் இல்லை. என்ன தான் உதவாக்கறன்னு திட்டுறாப்பா ஒரு 500 பாக்கெட்டில் வச்சுருவாரு. நேற்று அவருக்கும் நைட் ஷிஃப்ட்டு. அதான் உண்மையாக மறந்துட்டேன். சாரி. விடு, எப்போவுமே எனக்கு இப்படி நடக்கிறது தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப புலம்புறேன்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. நானும் என்னை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக நடக்கணும்ல. கொஞ்சம் கூட லக் ஃபேவரே பண்ணாத ஆள் எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதெல்லாம் மாறிடும். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்ல? நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷ், ஒரு கிஃப்ட் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கல. யாரு தடுத்தாலும் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது எங்க இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். என்ன பாக்குறீங்க? நடந்தது நல்ல விஷயம் தானே? தேங்க்ஸ். வெல்கம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த பர்த்டேல இருந்து உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறப்போகுது. தேங்க்ஸ் ஸ்வேதா. இட்ஸ் மை பிளஷர். சாரி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். கோவம் இல்லையே? பர்த்டே பேபி கிட்ட கோவப்பட முடியாதுல்ல. ஒருவேளை நான் இந்த வாட்சை கொடுத்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்க. சூப்பர். டைம் என்னாச்சு? குட் டைம் நினைக்கிறேன்.
poetic. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மச்சான் ஆளே இல்லாத ரிசப்ஷன்ல என்னடா வேலை? சரி உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. வீட்டில் தான்டா இருந்தேன். ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. டேய் விடாதீங்கடா, ஃபோனே வரல. டேய் சீரியஸா நான் அடிச்சேன்டா. எனக்கு ஒன்றும் வரலையே. சரிடா, நாங்க எதுக்கு போன் அடிச்சோம் சொல்லு. இந்த உலகத்தில் என் பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுற 2 பேர் நீங்கள் மட்டும்தான். வழக்கமாக 12 மணிக்கு கேக் வெட்டி எங்கள் அப்பாங்கிட்ட திட்டு வாங்க வைப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தேடுறீங்க, அவ்வளோதானே? சொல்றா, எதுக்கு போன் அடிச்சோன்னு சொல்லு. தெரியும்டா. ம், சும்மா சொல்லாத, இது வேற மேட்ரு. டேய் ராத்திரியிலேருந்தே உங்கள் ஃபோன் எதிர்பார்த்தேன்டா. ராத்திரியில இருந்து எதிர்பார்த்தியா? எதுக்கு? இப்போ என்ன, நானே என் வாயால் சொல்லணுமா? மதன் நல்லாட்டா தான் மச்சான் இருக்கான். லஞ்சுக்கு வெளியே போகலாமா? என்ன மச்சான் அசத்துற? டேய் நடிச்சதெல்லாம் போதும்டா. டேய் மாப்ள, ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் 2 பேரும் எதுக்கு என்ன தேடினீங்க? மச்சான் உங்க தெரு முனையில காரைக்குடி ஆச்சி குழி பணியாரம் விக்குதாமே. கார பணியாரம், ஸ்வீட் பணியாரம்னு அப்புறம் 4 வகை சட்னியோட சும்மா அசத்துதாமே. டேய் குழிப்பணியாரத்துக்காக தான் என்ன தேடினீங்களா? இல்ல மச்சான், ஹோட்டல்னா போர்டு கீடு இருக்கும். இது வீட்லயே வச்சு பண்றதுனால ஏரியாக்காரங்களை பிடிச்சா தானே கரெக்டா டீட்டெயில் தெரியும். அதான் உன்னை தேடணும். டேய் உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படா தெரியுது? குழிப்பணியாரம் இல்ல மச்சான், விஷ்ணு ஃபோன் அடிச்சு குழிப்பணியாரத்தோட சிறப்புகளை பத்தி ஒரு 1 மணி நேரம் சொன்னான். அது அப்படியே மைண்ட்ல செட் ஆயிருச்சு. எப்படியாவது இன்னைக்கு அதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணேன். வெறியோட சும்மா பீரிட்டு கிளம்பணும்டா. ஆனா நீ போனே எடுக்கல. நல்ல வேளை நான் ஃபோன் எடுக்கல. காலைல மட்டும் என் வீட்டு கதவு தட்டி குழிப்பணியாரம் தான் சாப்பிட வந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. மாவனை அங்கேயே குழி தோண்டி போச்சிருப்பேன்டா. என்னடா இவனுக்கு குழி பணியாரத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்படி வெறியா வரான்? டேய் இன்னைக்கு என்னடா? என்ன? இன்னைக்கு யார் பிறந்த நாள்? காந்தி தாத்தா அக்டோபர் 2, நேரு மாமா நவம்பர் 14, ஏசுநாதர் டிசம்பர் 25. இன்னைக்கு யார் பிறந்த நாள்னு தெரியல மச்சான். டேய் உங்ககிட்ட போய் சொன்ன பாரா, என்ன சொல்லணும்டா? டேய் 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 சொல்லிட்டு போடா, யார் பிறந்த நாள்? என் பிறந்த நாள். டேய் மச்சான் ஹாப்பி பர்த்டேடா. ஏய் சாரி மச்சி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஒன்றும் தேவையில்ல விட்றா. என் பிறந்த நாள் நானே சொல்லி நானே வாழ்த்து வாங்க வேண்டியதா இருக்கு. டேய் சாரிடா. என்னடா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? ஊரில் எத்தனையோ ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கான்டா. எனக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்டு. ஆனால் அந்த 2 பேரும் என்னை 10 பைசா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்கள் பிறந்த நாள், உங்கள் அப்பா அம்மா பிறந்த நாள், உங்கள் அப்பா அம்மா கல்யாண நாளாக ஞாபகம் வச்சுக்கிட்டு காலைல கிஃப்டோட வந்து நிற்கணும். ஆனால் நீங்கள் என் பிறந்த நாள் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்களா? போங்கடா டேய், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பும். டேய் மச்சான் சாரிடா, எங்க டீம்ல ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன். டேய் உங்களுக்குலாம் நான் இப்போ முக்கியம் இல்லைடா. உங்கள் டீமில் வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கவும் சாப்பாடு வாங்கி கொடுக்கவே நேரம் சரியா இருக்குடா. மச்சான் கரெக்டா சொல்றான்டா. ஏய் அவனே கடுப்புல இருக்கான். உங்ககிட்ட கடுப்பாறதுக்கு என்னடா இருக்கு? இதை பாருங்கடா, லைஃப்ல எவ்வளோ வேணா சேஞ்ச் நடக்கட்டும்டா, எவ்வளோ பெரிய ஆள் வேணா இருங்க, ஆனால் பேசிக்க மறந்துடாதீங்கடா. அப்படி இல்ல மச்சான். நான் மறக்க மாட்டேன்டா. எவ்வளோ பெரிய ஆளாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்டா. நம்ம வேலைக்கு சேர்ந்த 6 மாசத்துலேயே என் பிறந்த நாளை மறந்துட்டீங்க. இன்னும் 10 நாள் போச்சுன்னா என்னையே மறந்துடுவீங்களா? டேய் மச்சான் என்னடா இப்படிலாம் பேசுற? டேய் என் டீமில் ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் தான்டா ஆச்சு. அவெல்லாம் என் பிறந்த நாள் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறாடா. டேய் பசங்க பொண்ணுலாம் மாத்தி மாத்தி விஷ் பண்ணிக்கிறதுலாம் சகஜம் தானேடா. டேய் தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. டேய் விஷ்ணு கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அவனையே வெறுப்பேத்துற. மச்சான் காரணம்லாம் சொல்ல விரும்பல. நாங்க பண்ண தப்பு தான்டா, சாரி. சாரின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? டேய் விடுடா, நீயே சொன்னல உனக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட கோச்சிக்கிற? ஏண்டா உன் பிறந்த நாளை மறந்துட்டா நாங்க உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு ஆயிருமா? டேய் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? கடுப்பேத்திட்டு மச்சான் ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாப்ல, 2 உம்மா கொடுத்தா சரிடாப்ல. டேய் 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 கார்த்திக், கார்த்திக், டேய் கார்த்திக், முட்டாள், குரங்கு, லூசு, டேய்
என் செல்லம், என் கண்ணு குட்டி, என் ராஜா. திமிரு திமிரு. அதான் மனசு பூரா நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நடிப்பு? என்னைய ராஜி கூப்பிட்டீங்க? ம், ஓ என்ன இல்லையா? மச்சான், ராஜி கஷ்டப்பட்டு மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு இளம் பெண்ணோட வாய்ஸ்க்கு ஆபத்து வராம காப்பாத்தலாம்டா. நல்லது மட்டும் இந்த காலத்துல யாருக்குமே சொல்லக்கூடாதுல்ல. விஷ்ணு, என்ன ராஜி? என்னன்னே தெரியல, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னாச்சு ராஜி? தெரியல விஷ்ணு, ஒரே வாந்தி வேற. ஐயோ, என்ன ராஜி? மச்சான், என்னடா ராஜி வாந்தி வருது சொல்றாங்க, என்னடா பண்ண? விஷ்ணு, ஒன்னும் இல்ல, நேத்து லேட்டா சாப்பிட்டேன்னா ஒத்துக்கல. ஓ, அந்த வாந்தியா? அது ஒண்ணு இல்ல, அஜீரணமா இருக்கும். ஒரு இஞ்சி துண்டு எடுத்து வாயில அதக்கிக்கிட்டு அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்குங்க, தானா சரியாயிடும். பாட்டி வைத்தியெல்லாம் வேணாம். ஜெலுசல் இருக்கா? இல்லையே. ஜெலுசல் இருக்கா விஷ்ணு? இங்க என்ன விஷ்ணு பார்மசின் போர்டா போட்டிருக்கு? என்கிட்டலாம் இல்ல. வேற யார்கிட்டயாவது இருந்தா வாங்கி கொடுங்களேன். ஏங்க, ஆபீஸ்ல யார் வச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. வச்சிருந்தாலும் தரணும்ல. அஜீரணத்தால் தவிக்கும் ஒரு நெஞ்சுக்கு தாயுள்ளத்துடன் ஒரு ஜெலுசல் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, உனக்கு கண்ணிலையாப்பா? தெய்வமே, கார்த்திகேயா, கார்த்திகேயா. செல்ஃப் எடுக்கல. விஷ்ணு, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, தலைலாம் சுத்த கூடாதே, அது ஒரு பெரிய ஆபத்தாச்சே. இப்ப என்ன பண்ணலாம் கார்த்திக்? சாரி, என்ன பண்ணலாம் விஷ்ணு? ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கையும் ஓடல, காலும் ஓடல. டேய், கொஞ்ச நேரம் அடங்குறியா? மச்சான், ராஜி, அதுவும் நம்ம ராஜிடா. அட்டி ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோ, மூஞ்சில அது அப்படியே பர்மனண்டா ஃபிக்ஸ் ஆயிடும். என்ன பிரச்சனை உனக்கு? அதான் சொன்னனே, வாந்தி, தலை சுத்தல்னு. அதை கேட்கல. சும்மா அப்படி பக்கத்துல உட்காந்துட்டு அதை எது சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்க? அதை கேட்கிறேன். இல்ல கார்த்திக், நிஜமாவே. தள்ளி போன்னு சொன்னது நீ தானே, அப்புறம் என்ன? கோவப்படாத கார்த்திக். நான் கோவம்லாம் ஒண்ணும் படல. இப்போ நீ சொன்னதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது இல்ல கார்த்திக், நான் சொல்ல வந்தது வேற. எல்லாம் ஒண்ணுதான் ராஜி. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நீ தான் இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. கார்த்திக், ஒழுங்கா கிளைண்ட் ஃபேஸிற்கு ப்ரிப்பேர் பண்ணு. என்ன சமாதானப்படுத்துறேன், டைம் வேஸ்ட் பண்ணாத, உன் வேலையை கெடுத்துக்காத. நிஜமாவே எனக்கு உடம்பு சரியில்லை கார்த்திக். நான் என்ன கார்த்திகேயன் MBBS-ஆ? உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்ற? யாராவது ஒரு நல்ல டாக்டரை போய் பாரு. அதான் ஆபீஸ்லயே டாக்டர் இருக்காங்கல்ல. இன்னைக்கு லீவு கார்த்திக். சரி, வெளியே டாக்டர் கிட்ட யாருக்கிட்டயாவது போய் பாரு. டேய், அது உனக்கு தெரியாதடா பெண்ண. கார்த்திக், எனக்கு கொஞ்சம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறியா? லக்ஷ்மி, ஒன்றும் இல்லை, ராஜிக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர் கிட்ட கொஞ்சம் கூட்டு போக முடியுமான்னு. லக்ஷ்மி கிட்ட கேட்க எனக்கு தெரியாதா? அப்போ நீ கூட்டிட்டு போக மாட்ட, எனக்கு என்ன ஆனாலும் கண்டுக்க மாட்ட, அப்படிதானே? பரவாயில்ல கார்த்திக், நானே போறேன். டேய் டேய் டேய், கத்தி 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 புறா. ஏய் ராஜி, டேய் தண்ணி எடுத்துட்டு வாடா போய். ராஜி, அதான் உள்ள இருக்குல்ல, அப்புறம் என்ன? என்ன கிண்டலா? மச்சான், சும்மா ஸ்லிப்ல விராட் கோலி பாஞ்சு கேட்ச் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற. ஏய், நீ அவுட், ஒழுங்கா என்கிட்ட பேசு. செல்ல 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 செல்லதே கிளம்பே. மாட்டிக்கிட்டான்ல? ஏங்க, நீங்களும் ஒல்லுதாங்க. சும்மா இருந்தவன்ட்ட எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்றது, அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்தா ஐயோ பெரிய ஸ்பேஸா கொடுத்துட்டானே, வேணாம் வேணாம் என்ன திரும்பவும் சேர்த்துக்கோன்னு சொல்றது. சாரி. சரி சரி, எல்லாம் சரியாயிடும், விடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வாங்க லட்சுமி. உன்னை கேள்விப்பட்டேன், உண்மையா? என்ன? உனக்கும் ராஜிக்கும் சண்டையாமே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா எல்லாம் சொல்லாத. சண்டே எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சின்ன கேப். அந்த கேப் கூட நான் கொடுக்கலங்க, உங்க ஃப்ரெண்டு தான் என் லவ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதனால கிளைண்ட் விசிட் முடிகிற வரைக்கும் அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம்னு சொன்னாங்க. நானும் சரின்னு விட்டுட்டேன். சரியான ஆள் தான் நீ. ஏங்க, பாவப்பட்ட ஆளுங்க நானு. ஹே, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. அது கூட அவ வேலையில பிஸியா இருக்கிறத நீ தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு தான் அவ அப்படி சொல்லிருக்கா. நீ அதே சாக்கா வச்சுட்டு காலி பண்ணாத. ஏங்க, தள்ளி போனவங்க சொன்னாங்க, நான் தள்ளி இருக்கேன், அவ்வளவுதான். மன்னிச்சு விடுப்பா, பாவம். நீங்க தான் சொல்றீங்க, அவங்க என்ன சொல்லியே. சொல்லுவா. ஒழுங்கா சண்டை போடாம சேர்ந்து இருக்கிற வழிய பாரு. இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்களோட பிளான் இதனால அஃபெக்ட் ஆகுதுல்ல. என்ன பிளான்? லைஃப் லாங் நானும் ராஜியும் பிரியாம சேர்ந்து இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். சரி, சேர்ந்துருங்க. இந்த பிரச்சனையில நான் எங்கங்க வந்தேன்? நாங்க 2 பேரும் சம்பந்தம் இல்லாத ஆளுங்களை கட்டிக்கிட்டா நாளைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தானே பிரச்சனை வரும். சோ நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். என்ன முடிவு பண்ணீங்க? நாங்க 2 பேரும் எப்படி நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸா இருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க, நாங்களும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு நினைச்சோம். ஹே, உனக்கு இன்னும் புரியலையா? என்ன? போ, சரியான டியூப் லைட். ஹே, நாங்க செலக்ட் பண்ணிருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் நீயும் அந்த மைதமாவும் தான். எங்க பிரச்சனையில உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? சும்மா சும்மா சண்டை போடாத கார்த்திக். நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு அது அழகு இல்ல. புரியுது. ராஜி பாவம்பா, நீ அவகிட்ட ஒழுங்கா பேசினாதான் அவ பிரசன்டேஷனை ஒழுங்கா பண்ண முடியும். நான் பேசுறேன் லட்சுமி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்னதெல்லாம் அந்த மைதாமா கிட்ட சொல்லிடாத. சும்மாவே ஓவரா ஆடுவான். நான் கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவன் இம்சை தாங்கவே முடியாது. சொல்லல. ஹாய் சினூர், அவனே வந்துட்டான். மச்சான் எங்கடா போயிருந்த? என்ன மச்சான் எப்படி கேட்ட? ஆபீஸ் அல்லோலப்படுதுடா. ஏய், சும்மா எல்லாம் பில்டப் கொடுக்காத. சீரியஸா லட்சுமி, இந்த தடவை ஆபீஸ்ல 3 நாள் தீபாவளி கொண்டாடுறாங்களாம். ஏன்? ஆபீஸ்ல யாருக்குமே வேலை இல்லன்றத சேட்டு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அதான் சும்மா உட்காந்து சீட்டு தைக்கிறது பதிலா தீபாவளி வச்சு கொண்டாடுங்க பெர்மிஷன் கொடுத்துறாரு. சரி, என்ன செலிப்ரேஷன்? முதல் நாள் பாட்டு போட்டி, 2வது நாள் நடன போட்டி, 3வது நாள் பரிசுகள், பாராட்டு விழாக்கள். வேலை நடந்த மாதிரி தான். டேய், தீபாவளி எவ்வளவு பெரிய மேட்ரு, சப்பியா வேலை நடந்த மாதிரி தான்ற. மச்சான், இந்த தடவை நானும் பாடலான்னு இருக்கேன். பாடுறா? யாரும் உன்ன வேணாண்ணா. டூயட் பாடுற மச்சி, அதுவும் ஃபினான்ஸ் பத்மினியோட. விஷ்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டூயட் பாட்டுக்கு ஆடுறோம். என்ன லட்சுமி சொல்ற? எஸ், நம்ம ஆடுறோம். இப்பயே சோபனா மேடம் வீட்டுக்கு போய் பரதம், கதகளி, குச்சிப்புடி எல்லாம் கத்துக்க போறேன். கத்துக்கிட்டு உன்னோட சேர்ந்து ஆடுறேன், ஆடி கலக்கிறேன். மச்சான், லட்சுமி என்னோட ஆடுறது நீ கண்டிப்பா ராஜியோட ஆடணும்டா. இல்லடா, நான் ஆடல. ஏன்டா டான்ஸ் வராதுன்னு யோசிக்கிறியா? இல்ல, ராஜிக்கு அவ்வளவா டான்ஸ் வராது, அதனால சூசனோட ஆடலான்னு பாக்குறேன். டேய், என்ன 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 நக்கலா? நக்கலா? சரி, ஓகே, என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். சேச்சே, என்ன பேசுற நீ? தோத்து போனது நீ இல்ல, நான் தான். நீ பேசினா டிஸ்டர்ப் ஆகும்னு நினைச்சேன், ஆனா நீ பேசாம இருக்கிறப்பதான் அதை விட டிஸ்டர்ப் ஆகுது. ஏய், சீரியஸா கார்த்திக், நீ ஃபோன் பண்றப்போ உன்னோட ஃபோன் எடுக்காம என்னால இருக்க முடிஞ்சது. ஆனா நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணதும் என் மனசு ஒவ்வொரு நிமிஷமும் உன் ஃபோன் காலுக்காக தான் வெயிட் பண்ணுச்சு. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? ஒழுங்கா சொல்லு, நான் ஃபோன் பண்றது டிஸ்டர்பன்ஸா இல்ல நான் ஃபோன் பண்ணாம இருக்கிறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. உன்கிட்ட பேசணுமா இல்ல உன்னை அவாய்ட் பண்ணுமா? 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ராஜி ராஜின்னு சொல்லணும். நான் வந்து இல்ல பேசாதன்னு சொன்னா, டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னா நீ கேட்டுக்கணும். பாருடா. ஆமா, அப்படிதான். கொஞ்சம் கேப் கொடுன்னு நான் தான் சொல்லணும். நீயே கேப் விட்டா எனக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் இந்த கிளையண்ட் விசிட்டை நல்லா பண்ணணும் கார்த்திக். பண்ணு. அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கார்த்திக். நான் உன்னை சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, அப்படி இல்ல.
அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போ கார்த்திக். எப்படி பார்த்தாலும் கடைசியில நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடுது. ஆமா உண்மை தானே. அப்போ நான் தப்பு பண்றேன்னு சொல்றியா? ஹே லூசு, உனக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட இதான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டு ஃபோன் பண்ணாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை சாப்பிட கூப்பிடாதுன்னு லூஸ் மாதிரி சொல்கிற. இல்ல கார்த்தி. நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? ஆமா, ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் ஒரு 20 நாளைக்கு உனக்கு நான் வேணும்னு தோன்றப்பெல்லாம் நீ எனக்கு ஃபோன் பண்ணுவ, என்கிட்ட பேசுவ. எனக்கு நீ வேணும்னு தோன்றப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுல்ல? அப்படி இல்ல கார்த்தி. அப்படிதான், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனால் உனக்காக வெயிட்டிங்லேயே இருக்கணும். போ கார்த்திக், நீ கோவமாவே பேசுற. நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன். கோவத்தெல்லாம் தள்ளி நிற்கல, உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் தள்ளி நிற்கிறேன். போதுமா? இதைத்தான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். என் மேல கோவம் இல்ல கார்த்திக். நீ சொன்ன விஷயத்துக்கு நான் எப்பவுமே கோவப்பட்டதில்ல, ஆனால் நீ சொன்ன விதம் தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நல்ல மொழி அப்படியே கொட்டினா. ஆமா, உன் ஆள் என்ன லீவை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டாங்க? நீ பிரசன்டேஷனை நல்லா பண்ணிடுவேன்ற பயம்தான். இதெல்லாம் புரியுதா? புரியுதா இல்ல என்ன சமாதானப்படுத்த சொல்றியா? டவுட் சுந்தரி, எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் ஆளை விட்டு கொடுக்க மாட்டே அதானே? ராஜி, சூசன் பாவம் ராஜி. எனக்கு தெரியும் நீ தான் சொல்லுவேன்னு. என்ன சொல்றாங்க உங்க ஆளு? நீ போய் கேட்க வேண்டியதானே. நான் இதுக்கு போய் அவகிட்ட பேசணும்? சூசன் உன்னை கூப்பிடலையா? அவங்களும் கூப்பிடல, அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஐயோ, அவதான். உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசின போதுமே உடனே அவளுக்கு மூக்கு வெறுத்துரும். சிரிக்காத. சரி, போனை எடு. ஹலோ, சொல்லுங்க சூசன். இங்கதான் இருக்கேன், வந்துடுறேன். அவதான் கூப்பிடுற. பாஸ் கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வா. பாஸ் எல்லாம் கிடையாது. அவ ஏதாவது என்ன வெறுப்பேத்துட்டும், ஓங்கி ஒரு அப்பு அப்பிட்டு வந்துருவேன். நீ செய்வமா? கண்ட்ரி விஸ்வநாதனே உன் கையில இருக்காரு. நீ சூசன் அடிச்சாலும் கம்பெனி எம்டி அடிச்சாலும் அவரு பார்த்துப்பாரு. விஸ்வநாதன் சார் எப்பவும் நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, சூசனுக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நான் போய் அவளை என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். உட்காரு. அப்புறம் என்ன, ரொம்ப பிஸியா? நானும் 2 நாளா நீயா வந்து பாப்பேன்னு பாக்குறேன். மெயிலே பேசுற. அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் ஆயிட்டியா நீ? இல்ல, நீங்க பிஸியா இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான். ஓ, இப்படி ஒரு பதில சொல்லிட்டா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா? என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? தேவையில்லாம பேசாதீங்கன்றியா? அப்படி இல்ல. இங்க பார், நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ என்ன கேள்வி கேட்காத. சாரி. விஸ்வநாதன் சார் சப்போர்ட் பண்ணா பெரிய இவளாயிருவியா நீ? அது ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி, முன்னாடியும் சுடும், திடீர்னு பின்னாடியும் சுடும். தெரியும்ல? நான் அப்படிலாம் நினைக்கல. எனக்கு தெரியும் நீ அவர்கிட்ட என்ன பத்தி வத்தி வைக்கிறேன்னு. அப்படிலாம் நான் பண்ணல. தெரியும் ராஜி. பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு சூசன் தான் பண்ண சொன்னாங்கன்னு கண்ணீர் விட்டுருப்ப. நிஜமாவே நீங்க தானே பண்ண சொன்னீங்க? ஆமா சொன்ன. அதுக்காக மொத்தமா கம்பெனி வரவு செலவெல்லாம் ராஜாவுக்கு மெயில் அனுப்ப சொன்னா? அவ்வளவு கூடவா உனக்கு அறிவு இருக்காது? நீ முட்டாள்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரச்சனைன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, உன்னை வெளியில போன்றாங்க. எதுக்கு நீ எனக்கு போன் பண்ணல? ஏன் பண்ணல? ட்ரை பண்ண, கிடைக்கல. போய் லக்ஷ்மி, விஷ்ணு, கார்த்திக், டேவிட், ஏன் விஸ்வநாதன் கூட எனக்கு போன் பண்ணாரு. ஆனா நீ பண்ணல. எனக்கு நல்லா தெரியும். இவகிட்ட என்ன உதவி கேக்குறதுன்னு வீம்பா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன?
இது நடக்கும் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க. அப்புறம் இப்படி ஆயிடுச்சேன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஓ, அப்ப நீ என்ன பத்தி தெளிவாதான் புரிஞ்சு வச்சிருக்க. புரியல சூசன். நான் நல்லவளா கெட்டவளான்றத பத்திலாம் உனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ம், நீ முடிவே பண்ணிட்ட நான் கெட்டவன்னு, இல்லையா? குழம்புற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறது இல்ல சூசன். தெளிவாதான் எல்லா விஷயத்தையும் பண்றீங்க. அதனால எனக்கு இதுல குழப்பம் இல்ல. என்ன நேரடியாவே நீ எனக்கு சேலஞ்ச் பண்ற? இல்ல, நான் என் வேலையை செய்யறேன். அது உங்களுக்கு சேலஞ்சா தெரியுது. ஏன் சூசன் இப்படி பண்றீங்க? எனக்கு வேலை போறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்களோட இமேஜ் ஆபீஸ்ல கீழே போகாம பாத்துக்கோங்க. எனக்கே அட்வைஸ் பண்றியா? உங்களுக்கு ஏன் மேலயும் கார்த்திக் மேலயும் இருக்கிறது வெறுப்பும் எரிச்சலும், இதெல்லாம் நியாயமானதா? ஆனா அதுக்காக நீங்க இப்படி இறங்கி சில விஷயங்களை பண்றது நல்லா இல்ல சூசன். வாய மூடு. உன்னை எப்பவோ டீம் மாத்தணும்னு நினைச்ச, வந்தால் விட மாட்டேன்ட்டாரு. வேலையை விட்டு போவேன்னு பார்த்தா அதையும் விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. என்ன பாக்குற? நீங்க நினைச்சதெல்லாம் உங்க வாயில இருந்தே வருதே. என்ன பண்ண போற? ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்ட போறியா? அப்புறம் அப்புறம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என் வேலையை செஞ்சுட்டு போறேன், அவ்வளவுதான். உன்னதான் அந்த பிரசன்டேஷன் ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் நீ அதை பண்ணிட்டு இருக்க? நீங்க அப்படி எதுவும் சொல்லலையே. நான் இப்ப சொல்றேன், நீ அதை பண்ண வேண்டாம். சரி. என்ன யோசிக்காம சட்டுன்னு சரின்ற? சூசன், நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். நீங்க சொன்னா செய்ய போறேன், பண்ணுனா பண்றேன், வேணானா விட்டுடுறேன். வேணாம். சரி, அதுல நான் ஒர்க் பண்ணல. வேற என்ன பண்ணட்டும்? நான் சொல்ற வரைக்கும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போ ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க. என்ன? விஸ்வநாதன் சார் அதை பத்தி தினம் 5-6 மெயில் அனுப்புறாரு. அதுக்கெல்லாம் பதில் போடாத. பதில் போடலன்னா ஏன் பதில் போடலன்னு மெயில் வருது. இப்ப என்ன வேணும் உனக்கு? சார் கிட்ட நான் இதுல இல்ல, நீங்க தான் பாத்துக்க போறீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ப்ளீஸ். அவருக்கு எப்போ மெயில் அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அப்ப நீங்க மெயில் அனுப்புற வரைக்கும் நான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல ராஜி? சேலஞ்ச் பண்றியா? ப்ளீஸ் சூசன், புரிஞ்சுக்கோங்க. நான் அவர்கிட்ட இது எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியும்? ஸ்மார்ட்டா நடந்துக்கிறதா நினைப்பா? என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடுங்கன்னு தான் கேக்குறேன். தீபாவளிக்கு அப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது உனக்கு. உனக்காக ஒரு அழகான தீபாவளி பரிசு வச்சிருக்கேன் நான். என்ன? சஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் நீ இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுவ. ஏன்னா நீ பரபரப்பாகிற மாதிரி அந்த கிஃப்ட் உன்னை மாத்திடும். விளையாடாதீங்க சூசன். என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நத்திங் ராஜி. நீ ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் உனக்கு தரப்போறேன். கிஃப்ட் யோசிச்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கை தீபாவளிக்கு அப்புறம் ஜிங்கலாலாதான்.